பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கூட ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலப்பா இந்த நாள் எங்களோட பேசும். ஆமென். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அப்பா இப்படியா சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஆண்டவருக்குள்ளே புதிதாக பிறந்த பிள்ளைகளாக இருக்கணும். புதிதாக பிசைந்த மாவு புளிப்பாக இருக்காது. அப்போது ஆண்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது 8வது வசனத்தில் சொல்கிறாரு, அதில் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு அதெல்லாம் விட்டுட்டீங்க. இப்போ புதுசாக இருக்கிறீங்க. பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, கழித்து போடுங்க. அது அப்படின்னா என்ன, அதுதான் துர்க்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் கழித்து போடுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், பண்டிகையாக ஆசீர்வதிக்கணும். அப்போ ஏசப்பா புளித்த மாவை அவர் விரும்புறதில்ல. புளித்த மாவுன்னா பழைய வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த தேவையில்லாத குப்பைகளை எல்லாம், தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத துர்க்குணங்கள், தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் வச்சு விட்டுட்டு புதிதாய் பிறந்த பிசைந்த மாவு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாவை போல் ஆண்டவருடைய பஸ்காவை ஆசரிங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, துப்புரவு இருக்குது, உண்மை இருக்குதா, இல்லை இன்னும் நம்ம அந்த துர்க்குணம் பொல்லாப்போடு இருக்கிறோமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஜெபம்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலப்பா எங்களிடத்தில் இருக்கிற அந்த புளித்த அந்த பழைய வாழ்க்கை அந்த எல்லாவற்றையும் அன்றை கழித்து போடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த சோத்திர துர்க்குணம் பொல்லாப்பு அதெல்லாம் எங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் விரும்புகிற துப்புரவு உண்மை எங்களிடத்தில் வர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.